सद्गुरुनाथ महाराज की जय. ஸ்ரீ ஞானானந்த குருகுல ஸ்தோத்திர பாராயணத்தில் ஸ்ரீ ஞானபுரீஸ்வரர் தேவாரம் 9வது பாடல். தன் கடை கண்ணினால் தாயன அறிவுரை சாற்று தந்தையும் போலே மண்ணிடை மானினால் மான்பிடிப்பார் போல வந்தருள் சத்குருவாய் விண்ணவர் சிவரத்னகிரி திருவடி நீங்கா மேன்மை ஞானானந்தர்பால் கண்மணி ஒப்பவர் கருதுவார் பிணி நீக்கும் ஞானபுரீஸ்வரனே. நம்ம சுவாமி பக்தாளுக்கு அனுகிரகம் பண்ணிகிட்டே இருக்கார் சதா. அவரோட திருமேனியிலேருந்து கடைக்கண் பார்வையால், அபயஹஸ்தத்தால், வாக்குனால், மௌனத்தினால அப்படி அருள் உபதேசங்கள், ஆறுதல், தேறுதல், கருணை இதெல்லாம் அவர்கிட்டேருந்து பிரவாகமாக வந்துட்டே இருக்க. கடைக்கண்ணால் பார்த்து நம்ம உள் மனசுக்கு ஞான பால் கொடுக்குறாருங்கிறதுனால அவர் அம்மாவாக சொல்கிறார். சுவாமியுடைய தாயன்ப குருநாதர் திருமேனியோடு இருந்தபோது பக்தாள் அனுபவிச்சான்னு இல்லை, இன்றைக்கி தபோவனத்துக்கு போனாலும் சுவாமியை பார்த்துட்டா நம்மளுடைய அம்மாவும் அப்பாவும் எல்லாமா இருக்கிற ஒருத்தர்னு தோணிடும். தபோவனத்துக்கு போனாலே தாய் வீட்டுக்கு வந்துட்டோன்னு தோணி போயிடும். தாயார் கண்ணாலேயே பார்த்து குழந்தைகளுக்கு அன்பு காட்டி நிறைய பேச்சில் சொல்கிறதெல்லாம் பார்வையால் சொல்லிவிடுவாள். கண்ணால் பார்த்து மீன் குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கும்னு சொல்லுவாள். அப்படி அனுகிரகம் பண்ணுறதுனால்தான் அங்கேயர் கண்ணின்னு சொல்லக்கூடிய மீனாட்சி அத்தனை பேருக்கும் தன்னுடைய பார்வையினாலேயே கட்டாட்சத்தினாலேயே அனுகிரகம் பண்ணுறான்னு முதலில் சொல்கிறது உண்டு. அப்படி அம்பாளும் பரமேஸ்வரனும் சேர்ந்த குருநாதர் தட்சிணாமூர்த்தியாக மௌன உபதேசம் பண்ணியிருக்கார். வாக்குனாலேயும் நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லியிருக்கார். அதில் ஒரு தாய் தந்தைக்கு இருக்கக்கூடிய ஒரு அன்பு தான் இருக்கும். அதனால் தன் கடை கண்ணினால் தாயன அறிவுரை சாற்று தந்தையும் போலே அவர்கிட்ட இது வேணும் அது வேணும்னு கேட்குறவாளுக்கு கல்பக விருட்சமாக அனுகிரகம் பண்ணுறார். சுவாமிகிட்ட போய் கேட்பாளோ அவருக்கு தெரியுமே, பார்த்து செய்வார் அப்படின்னு எண்ணக்கூடிய மனசையும் கொடுத்துருவார். வேணும் வேணும் வேணுங்கிற ஆவலே இல்லாமல் பண்ணிடுவார். எது கேட்டாலும் தான்னு கேட்குறதெல்லாம் தரக்கூடியவரும் தான், கேட்காத மோட்சத்தையும் தரக்கூடியவர். ஆனால் பார்த்தா ரொம்ப எளிமையாக இருப்பார். ஏதோ ஒரு கிராமத்து தாத்தா மாதிரி இருப்பார். ரொம்ப எளிமை. அந்த எளிமையினால்தான் மக்கள் அவர்கிட்ட நெருங்கி வரக்கூடியவா அத்தனை பேருக்கும் அவளுடைய உண்மை நிலையை உணர்த்தி அந்த ஜீவனை சிவமயமாக மாற்றக்கூடியவர் நம்ம சுவாமி இல்லையா. அதனால் இது எப்படி இருக்குதுன்னு சொல்கிறார் அவர். இந்த புலவர் இதை எழுதின வேல்முருகனாருங்கிற புலவர் சொல்கிறார். காட்டில் பார்வை விலங்குன்னு ஏற்கனவே பிடிச்சி பழக்கப்படுத்தின ஒரு மானை வச்சுருப்பா வேடர்கள்லாம். அதை கட்டி போட்டிருப்பா. அந்த கட்டி போட்டு தெரியாதபடிக்கு சுற்றி நிறைய புல்லெல்லாம் போட்டிருப்பா பச்சை செயல்னு. பிடிபடாமல் இருக்கிற மான் தூரத்துலேருந்து இந்த மானை பார்த்துட்டு நம்ம இனத்தை சேர்ந்த ஒன்று இருக்கே அப்படின்னு நெருங்கி வர்றதுக்கு முயற்சி பண்ணோம். கிட்ட வந்த உடனே ஏற்கனவே அவள் வச்சுருக்கிற கண்ணினால் ட்ராப்னால் இந்த மானை பிடிச்சிருவா. அது மாதிரி ஒரு சாதாரண மனுஷன்னு நினச்சி பழக போய் அவர் மகாத்மாவாக இருந்து நமக்கு ஏதோ கேட்குறதெல்லாம் கொடுக்குறவர் மட்டும் இல்லை, கேட்காத மோட்சத்தையும் தரக்கூடியவராக
மானினால் மான் பிடிப்பதுன்னு வேடர்கள் பண்ணுறது. அப்பேற்பட்ட சத்குருங்கிறார். பகவான்னு தெரிஞ்சுட்டா எத்தனை பேர் வருவாளோ. சில பேர் வருவா, சில பேர் நமக்கு இன்னும் நிறைய லௌகீகம் இருக்குதுன்னு ஒதுங்கி போயிடுவா. அதனால் மனுஷாள் போல் இருந்துட்டு தபோவத்துக்கு போனால் நல்ல ஆகாரம் கிடைக்கும், ரொம்ப மனசுக்கு அமைதியான இடம், சுவாமி இனிமையாக பேசுவார், பஜனை நடக்கும், சத்சங்கம் நடக்கும். அப்படின்னு வர்றவாளும் அவளுக்கு இதுவும் உண்டு, மோட்சமும் கிடைக்கும். அப்படி பண்ணிவிடுவார் இல்லையா சுவாமி. இன்னொன்று மான் பிடிப்பார்னு சொன்னாலே பரமேஸ்வரன் தான், மான் மழு வேந்தியவர் இல்லையா. அதனால் மான் பிடிப்பார் போல வந்தருள் சத்குருவாய். விண்ணவர் சிவரத்னகிரி திருவடி நீங்கா மேன்மை ஞானானந்தர்பார். ஆகாசம் எப்படி அளவிட முடியாததோ, எப்படி எட்டாததோ, அப்படி அகண்டமாக பறந்து விரிந்த பெரும் ஞானமுள்ளவர் பரமகுருநாதர் சிவர்த்திகிரி சுவாமிகள். அப்புறம் என்ன, அந்த ஆகாசம் நமக்கு பார்த்தா கண்ணில் படுறதே தவிர நமக்கு அப்பாற்பட்டதாகவும் தோன்றதே தவிர நமக்குள்ளுக்குள்ளேயும் அந்த வெட்ட வழிதான் இருக்கு. அப்படி உள்ளும் வெளியும் எங்கும் பரவி இருக்கிற அகண்ட பிரம்மஸ்வரூபம் எதுவோ அந்த பரம்பொருளே தான் குருவாக வந்திருக்கு. அந்த குருநாதர்கிட்ட அப்படி அச்சஞ்சலமான பக்தி உள்ளவர் நம்ம சுவாமி. சுவாமி உபதேசம் பண்ணினது பூரா குரு பக்தி தான். அதனால் விண்ணவர் சிவரத்னகிரி திருவடி நீங்க, குருநாதருடைய சரணார்விந்தத்தில் அனன்யமான அச்சஞ்சலமான பக்தி உள்ளவர் சுவாமி. அந்த குருநாதர் ஞானானந்த சுவாமி, அவர்கிட்ட கண்மணி ஒப்பவர் கருதுவார் பிணி நீக்கும் ஞானபுரீஸ்வரனே. கண்மணிங்கிறது இல்லைன்னா கண் இருந்து பிரயோஜனம் இல்லை இல்லையா. கண் இருக்குது, கண்மணி இருக்குது, பார்வை திறனும் இருக்குது. அப்படி இருந்தால் தானே பார்க்க முடியும். அப்படி குருநாதன் இல்லாத என் வாழ்க்கை இல்லை, குருநாதர் இல்லாமல் எனக்கு வாழ்க்கையை இங்கே நடத்துறதுக்கோ தெய்வீகமாக வாழறதுக்கோ உள்முகமாக பார்த்து அந்த சத்வஸ்துவை ஆத்மஸ்வரூபத்தை உணர்றதுக்கோ எனக்கு குருநாதனை விட்டால் வேறு மார்க்கதர்ஷி இல்லை, வழிகாட்டுறவர் இல்லைங்கிற ஒரு தெளிவோட கண்மணி போல, கண்ணும் கண்மணியும் போல சுவாமியை பிரியாமல் யார் இருக்காளோ அவளுக்கு எல்லா விதமான பிணிகளும் பிறவி பிணியும் தீர்த்து அருளக்கூடிய ஞானபுரீஸ்வரர்னு சொல்கிறார். நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவ.